ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்த்து பெரியாளாக்கி அவங்கள ஒரு நல்ல நிலைமையில் வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, கனவு எல்லா பெற்றோருக்குமே இருக்கும். அது இயல்பு தான். என்னுடைய பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதன் பிரகாரம் அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. ஆனால் அது எல்லா நேரங்கள்லேயுமே அது சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஸோ அப்போனா அந்த குழந்தை ஏற்கனவே என்னவா ஆகணும் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதை அந்த பெற்றோர்னால் மாற்ற முடியுமா அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைகளினுடைய தலைவிதியை பெற்றோர்களால் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத ராமாயணத்தில் ஒரு நல்ல கதை இருக்குது. அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் விபாண்டகர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி கஷ்யப்பருடைய பையன், கஷ்யப்பருடைய மானசீக புத்திரர். அவர் கஷ்யப்பருடைய மனதிலிருந்து தோன்றினவர். தோன்றிய உடனேயே அவர் என்ன பண்ணார், இமீடியட்டாக தபம் செய்வதற்காக காட்டுக்கொண்டார். அந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு தபஸ் செய்யக்கூடிய ஒரு கடுமையான ஒரு வைராக்கியத்தை கொண்ட ஒரு ரிஷி விபாண்டகர். அவர் காட்டில் தபம் செய்துக்கிட்டு இருக்கும்போது இந்திரன் அவனுக்கு யார் தபம் செய்தாலும் அவனுக்கு பயம் இருக்கும், என்னுடைய பதவிக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்போ இந்திரன் என்ன பண்ணுவான், அவங்களுடைய தபத்தை கலைக்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவான். அதே மாதிரி இந்த விபாண்டகருடைய தபத்தையும் கலைப்பதற்காக இந்திரன் முயற்சி செய்தான். அதுக்கு வழக்கமாக அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் யாரையாவது அனுப்பிச்சு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனால் இந்த விபாண்டகர் மிக கடுமையான ஒரு தபஸ்யத்தை செய்யக்கூடியவர். அவருடைய லோகத்தில், அதாவது இந்திரனுடைய லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்சரஸுகளை வச்சு சரி பண்ண முடியாது அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணான், இம்மிடியேட்டாக பிரம்மலோகம் போனான். பிரம்மலோகத்தில் போயிட்டு அங்கே பிரம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி, இம்மிடியேட்டாக நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்சரஸ் யாராவது, உங்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்சரஸ் எனக்கு யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு பிரம்மா கேட்டார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விபாண்டகர்னு ஒருத்தர் தபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எனக்கு போட்டியாக வந்துடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இந்திரன் சொன்னான். அதுக்கு பிரம்மா சொன்னார், அதெல்லாம் நீ பயப்படாதப்பா, அவருடைய நோக்கமே வேறு. அவர் பிரம்மத்தை அடைகிறதுக்காக, பகவான் அடைகிறதுக்காக தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உடனே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நான் அதை ஒரு வாட்டி செக் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், யாராவது ஒரு பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சரின்னு சொல்லி பிரம்மா அவருடைய லோகத்திலிருந்து ஹர்ஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கூட அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த அப்சரஸ் பிரம்மலோகத்தில் இருந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே தெரியும். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைப்பா இவர் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டார், இவரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் இந்திரன் கேட்காம, இல்லை நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி இந்த பெண் அவருடைய தபத்தை கலைக்கிறதுக்கு பல விதங்களில் முயற்சி பண்ணுறாங்க. பட் என்ன மாதிரி முயற்சி செய்தாலும் அவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே முடியல. அப்போது இந்த அம்மா யோசிக்கிறாங்க, எப்படி இவருடைய தபத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவர் குளிக்க போகிறதுக்கான அந்த ஒரு பாதை, ஆற்றில் குளிக்க போவாங்க இல்லையா, ஆற்றுல குளிக்க போகும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வேத மந்திரங்களெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ரிதத்தோடு என்ன பண்ணுறாங்க, உச்சரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பிரம்மலோகத்தில் இருந்தவங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு வேத மந்திரங்கள் எல்லாமே அத்துப்படி நல்லா கற்று வச்சுருக்கிறாங்க, நல்ல ரிதத்தோடு படிக்கிறாங்க. அதை கேட்ட விபாண்டகர், யார் இந்த காட்டில் இந்த மாதிரி வேத மந்திரங்களெல்லாம் நல்லா அழகான ஒரு உச்சாரணத்தோட ஒரு ரிதத்தோடு படிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த பெண்ணுடைய குரலில் மயங்கி அவர் திரும்பி பார்த்தாரு. இமிடியேட்டாக அந்த பெண் என்ன பண்ணாங்க, இவர் இப்போ தான் நம்ம பக்கம் கவனத்தை செலுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி தெரிஞ்ச அந்த பெண் இமிடியேட்டாக அவருடைய காலில் விழுந்துட்டாங்க. அவருடைய காலில் விழுந்து, தயவுசெய்து எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு ரிஷி முனி யார் காலில் விழுந்தாலும், பெரியவங்களே யார் காலில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறது மரபு, பண்பு. அப்போ ஒரு ரிஷிங்கும்போது சொல்ல வேண்டியதில், ஆசீர்வதிக்கிறமா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே அந்த பெண், எனக்கு உங்கள் மூலமாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது விபாண்டகருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது அவருடைய தபத்துக்கு இடைஞ்சலாயிரும், அவருடைய தப வலிமை போயிடும். அதனால் அவர் இதை தவிர வேறு ஏதாவது கேளேன், நான் உனக்கு பிரம்மா கிட்ட இருந்து கூட என்ன பண்ணுறேன், உனக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நான் சொன்னால் பிரம்மாவே கேட்பார், ஆனால் என்னையை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
பட் அந்த பொண்ணு கேட்கல. நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மூலமாக தான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் மூலமாக அந்த அப்சரஸுக்கு வந்து ஒரு குழந்தை உண்டாகுது. இவர் வந்து தபம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு திரும்ப தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. திரும்பவும் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு தபஸில் வந்து ஈடுபடுறார். அப்போது அந்த பெண் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே இருந்த அந்த கர்ப்பத்தை அந்த காட்டில் இருந்த ஒரு மானுடைய கர்ப்பத்துக்குள்ளே வந்து செலுத்திட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அந்த வீரியம் பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்ததுனால அந்த வீரியமானது அந்த மான்னாலையும் வந்து தாங்க முடியல. அந்த மான் என்ன பண்ணுது, இமீடியட்டாக அந்த மான் வந்து ஒரு குழந்தையை வந்து ஈன்றெடுத்துருது. அது வந்து ஒரு ஆண் குழந்தையாக வந்து பிறக்குது. ஆனால் பிறந்த குழந்தை மனித உருவத்தில் இருக்குது. ஆனாலும் ஒரு மான்கிட்ட இருந்து பிறந்ததுனால அவனுக்கு வந்துட்டு மான் கொம்பு இருக்குது. ஸோ இப்போது இவர் இங்கே வந்து தபம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஆசிரமத்தில். அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி அந்த ஈண்டெடுத்த அந்த மான் இருக்கே, அது வந்து என்ன பண்ணுது, ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ, மான் அழுகுது. அப்போது அவருக்கு அந்த தபம் திரும்பவும் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன மான் வந்து இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியலையே, அபசகுணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளியில் வந்தார். அந்த மான் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த இடத்துக்கு அவரையும் கூட்டிகிட்டு போச்சு. அவர் போய் பார்த்தாரு, ஒரு குழந்தை வந்து இருக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தேஜஸை பார்த்து இது கண்டிப்பாக என்னோடய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இனிமேல் இந்த குழந்தைய வர நான் வளர்க்கணுமா, ஏற்கனவே என் தபம் வந்து தடைபட்டுருச்சேன்னு சொல்லி நான் வருத்தத்தில் இருக்கிறேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆசிரமத்தில் வந்து வச்சு வளர்க்குறாரு. ஆனால் இந்த முறை அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய பையனுக்கு எந்த ஒரு பெண் வாசனையே இல்லாமல் நான் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இவனை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பிரம்மனிஷ்டனா, ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தனா, ஒரு பெண்ணா என்னன்னே தெரியாத மாதிரி ஒருத்தனை நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. பெண்களை பற்றி மட்டும் கற்றுக் கொடுத்ததே இல்லை. பெண் அப்படின்ற ஒரு வார்த்தை வேதத்தில் சாஸ்திரத்தில் எங்கேயாவது வந்தால் கூட வந்து என்ன பண்ணுறதில்ல, அதை சொல்கிறதே கிடையாது. அந்த மாதிரி வந்து வளர்க்குறாரு. ஸோ அவருக்கு விலங்குகளில் கூட வந்து ஆண் விலங்குகள் தான் தெரியுமே தவிர பெண் விலங்குகள் தெரியாது. அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வந்து வளர்க்குறாரு. அப்போ அவருக்கு பெண்ணுன்னா அந்த வார்த்தையே தெரியாது. அப்போ அந்த பெண்ணை எப்படி இருப்பாங்க, என் பேச்சு எப்படி இருக்கும், எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி வந்து வளர்த்துருக்கிறாரு. அப்படி அவர் வளர்த்துக்கிட்டு வரக்கூடிய அந்த ஒரு காலத்தில் அந்த காடு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய அரசன் தான் ரோமபாத அரசன். அந்த ரோமபாத அரசனுடைய ராஜ்யம் முழுவதும் வந்து கடுமையான ஒரு வறட்சி வந்து ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ரோமபாத ராஜா வந்து என்ன பண்ணார், பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை வந்து ஒழுங்காக ஒரு யாகம் செஞ்சாங்க. யாகம் செஞ்சதுக்கப்புறமா அந்த பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணையை வந்து ஒழுங்காக கொடுக்காம என்ன பண்ணிட்டாரு, அவங்கள வந்து ஏமாற்றிட்டார். அப்போ அந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, சபிச்சுட்டு அந்த ஊரை விட்டே வந்து போயிட்டாங்க. அப்போது அந்த ஊர் அப்பத்துலேருந்து வந்து பஞ்சம் பீடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இல்லை, சரியாக விளைச்சல் இல்லை, எல்லோரும் வந்து பசி பட்னி தாகத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் இதிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த மந்திரிகள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்வில் பெண்ணையே பார்க்காத ஒரு நபர் அவர் நம்மளுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்மளுடைய ராஜ்யத்தில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அரசருக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படிங்க யார் பெண்ணையே பார்க்காத ஒருத்தர் வந்து எப்படி வந்து இருக்க முடியும்? அட்லீஸ்ட் அவங்க அம்மாவாவது பார்த்து தானே ஆகணும், இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்க முடியும் இல்லையா? அதனால் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து யோசிக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது வந்து சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நம்ம ராஜ்யத்தினுடைய எல்லைக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ரிஷியஸ்ருங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். ஏன் அவருக்கு ரிஷியஸ்ருங்கர், மான் கொம்போடு இருக்கிறதுனால அவருக்கு ரிஷியஸ்ருங்கர்னு பேர். அவர் இது வரைக்கும் தன்னுடைய வாழ்வில் பெண்களே பார்த்ததில்லை. அவரை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நடனம் ஆடக்கூடிய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அனுப்பிச்சு ஏதோ வந்து ஒரு ட்ரிக் பண்ணி என்ன பண்ணலாம், அவரை வந்து இந்த நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் யாருமே வந்து அதுக்கு வந்து ஒத்து வர்றதில்லை. எல்லோரும் பயப்படுறாங்க. விபாண்டக ரிஷிக்கு வந்து தெரிஞ்சால் நமக்கு வந்து சாபம் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பயப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நான் இந்த நாட்டுக்காக இந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன்,
ஆனால் எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நான் கேட்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து ஒரு பிளான் பண்ணி அவரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அவரும் வந்துட்டு நீ என்ன கேட்டாலும் வந்துட்டு என்னுடைய ராஜ்யத்துலேருந்து உனக்கு கிடைக்கும், அரசாங்கத்தோடைய கஜானா திறந்தே இருக்கும், நீ போய் என்ன வேணால் எடுத்துக்கோ, நீ என்ன வேணால் செய், அவர் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த கஜானாவில் போயிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு போட்டு வந்து செஞ்சு கொடுங்க, அந்த போட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒரு தீவு மாதிரியே இருக்கணும், அது பார்க்குறதுக்கு போட்டு மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரிஷிஸ்ருங்கர் வசிக்கக்கூடிய அந்த காட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நதியில் வந்து என்ன பண்ணுறாருங்க, அந்த போட்டு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் இருக்கிற அளவுக்கு ஒரு மிக நீளமான ஒரு போட் அப்படி ஒன்று பண்ணி ஒரு மிதக்கிற தீவு மாதிரி வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பெண் தன்னுடைய தோழிகள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டில் வந்து வசிக்கிறாங்க. இவங்க வெயிட் பண்ணுறாங்க, விபாண்டகர் வந்து எப்போ ஆசிரமத்தை விட்டு போவாரோ அப்போ நம்ம வந்து அவரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி விபாண்டகருக்கு வந்துட்டு எதேர்ச்சியாக என்ன ஆகுது, அவர் வந்து ஒரு யாகத்துக்காக வந்து வெளிநாட்டுக்கு வந்து போக வேண்டியிருக்கு, அதாவது வேறு தேசத்துக்கு வந்து போக வேண்டியிருக்கு. அப்போது அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, ஆசிரமத்தை பார்த்துக்கோ, தினமும் வந்து யாகம்லாம் ஒழுங்காக பண்ணு, அப்போ போயிட்டு 3 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. இப்போது இந்த பெண்கள்லாம் இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரிஷிஸ்ருங்கர் வந்து யக்ஞத்துக்காக வந்துட்டு சமித்துகள்லாம் எடுக்க வருவார் இல்லையா, அப்போது அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு பந்து எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் யார், இவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, இவங்களும் ஒரு விதமான ரிஷிமுனிகள்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து பெண்களை பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அவங்களோட வந்து பேச வர்றாரு. யார் நீங்கள், எங்கேருந்து வர்றீங்க, உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நீங்கள் எந்த ரிஷி, எந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கேட்குறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவங்கெல்லாம் வந்து சிரிச்சுட்டு அவங்க வந்து பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அந்த ஓசை, அது எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்புறம் அந்த பெண்களெல்லாம் அவரை வந்து தொட்டு பேசுகிறாங்க, அந்த உணர்வு அவருக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் அவர் வந்து அங்கேருந்து ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா அவருக்கு அந்த பெண்களுடைய அந்த பேச்சே வந்து நினைப்பில் இருக்குது. இது மாதிரி நான் அது வரைக்கும் இந்த பேச்சை நான் கேட்டதே இல்லையே, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த நாள் போகிறாரு, அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்களும் ரிஷிகள் தான், பயப்படாதீங்க, எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள்லாம் அவங்களுடைய அந்த போட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பழங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அவரும் வந்துட்டு அவங்களோட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த போர்டு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்படியே நடந்துகிட்டே கூட்டிகிட்டே வர்றாங்க. கரெக்டாக நாட்டோடைய அடுத்த எண்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அவர் வந்து அந்த நாட்டோடைய அடுத்த அந்த எண்டில் வந்து ஒரு காலை எடுத்து வச்சது தான் நிமிஷம் இம்மிடியேட்டாக வந்து மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அரசருக்கு புரிஞ்சிருச்சு, ரிஷிஸ்ருங்கர் நம்மளுடைய தேசத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. உடனே அரசர் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரிஷிஸ்ருங்கரை தன்னுடைய நாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெண் சாந்தி அப்படின்ற ஒரு பெண், அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, இவருக்கே திருமணம் செய்து வச்சிடுறாரு. இந்த சாந்தி அப்படிங்கிறது தான் தசரதருடைய மூத்த பெண், அதாவது ராமருடைய அக்கா. ஸோ அவங்கள வந்து இவங்களுக்கு திருமணம் செய்து வச்சிடுறாங்க. அவர் கொஞ்ச நாள் வந்து அங்கே அந்த தேசத்திலே இருக்கிறாரு. தசரதர் தனக்கு வந்துட்டு இந்த புத்திரகாமேஷ்டி யஜ்யம் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஷிஸ்ருங்கரை வந்து கேட்டுக்கிறாரு. அந்த கேப்பில் வந்துட்டு விபாண்டகர் அவர் வந்து வேறு தேசத்துக்கு போனவர் திரும்ப வர்றாரு. தன்னுடைய பையன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பக்கத்து தேசத்துக்கு போயிருக்கிறாருங்கிறது தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபமாக அவர் வந்து அரண்மனைக்கு வர்றாரு. அப்போ எல்லோரும் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காக உங்களுடைய பையனுடைய உதவி தேவைப்பட்டது, அதனால் இதை நீங்கள் தயவுசெய்து வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி ரோமபாதர் வேண்டுறாரு. தசரதரும் வேண்டுறாரு, என்னுடைய ஒரு பையன், எனக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு கிடைக்கணும், அது உங்கள் பையன் யஜ்யம் பண்ணால் தான் கிடைக்கும், அதனால் நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ரிஷிஸ்ருங்கர் என்ன சொல்கிறாரு, விபாண்டகர் என்ன சொல்கிறாரு, நீ போய் தசரதருக்கு வந்து அந்த யஜ்யம் பண்ணி கொடுத்துட்டு இமீடியட்டாக நீ ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ரிஷிஸ்ருங்கர் தசரதருக்கு யஜ்யம் பண்ணி அந்த யஜ்யத்திலேருந்து கிடைத்த அந்த பாயசத்தினால தான் பகவான் ராமச்சந்திரரே அவதாரம் பண்ணுறாரு. ஸோ இப்போது இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்பாவுக்கு வந்துட்டு பையனை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரிஷி ஆக்கணும், பிரம்மஞான ரிஷி ஆக்கணும், பகவானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தனாக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதுக்கு வந்து ஒரு பிரம்மச்சரியத்திலேயே அவரை வச்சுருந்து
அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த பக்தனாக்கணுங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் விதியின் வசம் அவர் வந்து பக்தராக தான் இருந்தார். ஆனால் அவர் வந்து கிரகஸ்தராக வந்து மாறிட்டார். ஸோ அதனால் இது வெறுமனையே வந்து ஒரு திருமண விஷயத்தில் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும், நல்ல வழியை சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கூடிய அந்த ஒரு உரிமையை அந்த குழந்தைங்கள்கிட்டே நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்னவா ஆகணும், என்னவா ஆக போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பின்னாடி இருந்து அவங்க சரியான பாதையில் போகிறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துக்கணுமே தவிர, நம்ம வேறு விதமாக அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்போது நம்மளுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அது நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது விபரீதமாக கூட வந்து போய் முடியலாம். ஸோ அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய ஒரு எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள வந்து பின்னாடி இருந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளை நம்ம வந்து ஒரு நல்ல ஆன்மீக வழியில் ஒரு பக்தி பாதையில் வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை நம்ம விபாண்டகருடைய அந்த உதாரணத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். விபாண்டகர் எப்படி தன்னுடைய குழந்தைய வந்து ரொம்ப ஒழுக்கமானவங்களா பக்தி உள்ளவங்களா வளர்க்குறணும் அப்படிங்கிறதுல ஒரு திடமான ஒரு உறுதியோடு இருந்தாரோ, அந்த மாதிரியான ஒரு உறுதியோட பெற்றோர்களும் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் கண்டிப்பாக தவறான பாதையில் போகாமல் இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா.